Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மேற்கு வங்கத்தின் 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளுக்கு மட்டும் மறு வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கியிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தற்போது அந்த 15 வாக்குச்சாவடிகளுக்கு மறு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை சொல்லுங்க. மேற்கு வங்கத்திற்கு நேற்று முன்தினம் தான் சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு பெற்றது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் அங்கு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு துவங்கி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெற இருக்கிறது. குறிப்பாக மக்ரஹஸ் பஸ்டிம் என்ற சட்டப்பேரவை தொகுதி, அதே போல டைமண்ட் ஹார்பர் என்ற சட்டப்பேரவை தொகுதி, இந்த 2 தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தான் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மக்ரஹத் பஸ்டிமில் உள்ள 11 வாக்குச்சாவடி, டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் உள்ள 4 வாக்குச்சாவடி என ஒட்டுமொத்தமாக 15 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதற்கான காரணம், கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 142 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் இன்றைக்கு மறு வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்ரஹத் பஸ்டிம் மற்றும் டைமண்ட் ஹார்பர் தொகுதிக்கு உட்பட்ட சில வாக்குச்சாவடிகளில் வன்முறை ஏற்பட்டது, முறைகேடு நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தது. இது குறித்து தேர்தல் ஆணையம் அறிக்கை கேட்ட நிலையில் அங்கிருந்த தேர்தல் பார்வையாளர்கள் அங்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, எனவே மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடலாம் என அறிக்கை அளித்ததன் அடிப்படையில் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை தொடர்ந்து இன்றைக்கு மறு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மறு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடங்களில் போதிய அளவுக்கு துணை ராணுவ படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் அங்கு கூடுதல் பாதுகாப்பு இடப்பட்டு மொத்தம் 15 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.